சேலத்தில் பட்டாசு விற்பனை களை கட்டி இருக்கிறது. குழந்தைகளை கவரும் வகையில் விதவிதமான பட்டாசு ரகங்கள் விற்பனைக்கு வந்து உள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சேலத்தில் எப்படி வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக, அதாவது மக்களால் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளது. இந்த தீபாவளி கொண்டாட்டத்தை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக பல்வேறு பகுதிகளிலும் வேலைக்கு சென்றிருப்பவர்கள் கூட தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து அவர்கள் இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்காக உற்சாகமாக வரக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் அதாவது திரண்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது தீபாவளி என்றாலே பட்டாசு சத்தமும் அதே போல புத்தாடை அணிந்து கொண்டு இனிப்புகளை பரிமாறுவதும் தான். அந்த வகையில் பட்டாசு கடைகளை பொறுத்தவரை சேலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெரிய பட்டாசு கடைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த போஸ் மைதான திடலிலும் அதே போல புதிய பேருந்து நிலையம் பகுதிகளிலும் இந்த பட்டாசு கடைகள், பெரிய அளவிலான பட்டாசு கடைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது சிவகாசிகளில் இருந்து நேரடியாக பட்டாசுகளை வரவழைத்து இங்கே பட்டாசுகள் விற்கப்படக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதாவது குழந்தைகள், சிறியவர்கள் தங்கள் அந்த புதிய ரக பட்டாசுகளை எடுத்து கையில் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது குழந்தைகளையும் இளைஞர்களையும் கவர வகையில் பல்வேறு வகையான பட்டாசு ரகங்கள் தற்போது விற்பனை வந்திருக்கின்றன. அதாவது விபத்தில்லாத தீபாவளியை கொண்டாட வேண்டும். அதிக வெடியுள்ள சத்தத்தை கொண்ட அந்த பட்டாசு ரகங்களை விட மிதமான வெடியுள்ள விபத்தில்லாத இந்த பட்டாசு வெடித்து அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான புதிய ரக பட்டாசுகள் இங்கு விற்பனைக்கு வந்திருக்கின்றன. அந்த வகையில் இங்க உரிமையாளருமே பேர்ப்போம். சார், இப்ப இந்த ஆண்டு என்ன மாதிரியான பட்டாசு ரகங்கள்லாம் வந்திருக்கு? குறிப்பாக அதாவது விபத்தில்லாத தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்பதுதான் வழக்கம். அந்த வகையில் குழந்தைகளை கவர வகையில் எந்த மாதிரியான பட்டாசு ரகங்கள் வந்திருக்கு? வணக்கம் சார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக நிறைய வெரைட்டிகள் வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா வெடிக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த பீக்காக்கு காரு, பஸ்ஸு, அதே மாதிரி வந்து ட்ரெயின், அந்த மாதிரி குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய வெடிகள் இருக்குது. இளைஞர்களுக்கு உண்டான 10x10 ஸ்கை ஷாட்ஸ் இருக்குது. நிறைய புது ரகங்கள் வந்திருக்கு. ஈமு கோழி, அதே மாதிரி அவதார் ஷாட்டு, அந்த மாதிரி நிறைய ரகங்கள் வந்திருக்கு. மக்கள் ஆர்வமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தையோட வந்திருக்கீங்க. என்ன மாதிரியான பட்டாசு ரகங்கள் உங்கள் குழந்தைகளை கவர்ற மாதிரி இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா வான வெடியெல்லாம் நிறையா வந்திருக்கு. இப்போ கீழே வெடிச்சா கூட குழந்தைங்களுக்கு ஏதாவது கையில் பட்டுரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கப்ப பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே போய் ஸ்கை ஷாட்ஸ்லாம் இருக்குது. இப்போ 10x10, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஸ், அப்படின்னா காரு, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது சார். இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நாங்கள் பார்த்து வாங்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் சார். அப்புறம் பீக்காக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மயில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இதை கடையில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வரும், ஹைட்டு நல்லா வரப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துருக்கோம் சார் வாங்குறதுக்காக. ரேட் வைஸ் நீங்கள் வந்திருக்கீங்க. ரேட் வைஸ் எப்படி இருக்குது? ரேட் வைஸ் ஓகே சார். பார்த்தீங்கன்னா முன்னையோட ஒரு இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளால தான் இருக்குது. பட் ஆனால் ரேட் வைஸ் ஓகே சார். ஓகே, மக்கள் வந்து சாதாரண மக்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மளோட இதுலேயே இருக்குது சார், இங்கே கடையில் இருக்குது சார். தம்பி, என்ன எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க? என்ன பட்டாசு ரகங்கள்லாம் எப்படி இருக்குது? இல்லை, புதுசாக நிறையா பட்டாசுலாம் வந்துருச்சு. இல்லை ரிட்டர்ன் மாதிரிலாம் இருக்குது. எல்லாம் பிடிச்சிட்டோன்னா இந்த மேலே வழியாக நெருப்பு வரும், நிறையா இருக்குது. அப்புறம் தார் மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் புது துப்பாக்கிட்டு வந்துருக்கு. இந்த மாதிரி சுடுறது ஸ்னைப்பர் மாதிரிலாம் நிறையா இருக்குது. இல்லை சீப்பாக இருக்குது. அப்பா அம்மாவோட வந்து எல்லோரும் வாங்கிட்டு இருக்கோம் சார். நீங்கள் இப்போ பட்டாசு ரகங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தைகளை கவரும் வகையில் நிறைய பட்டாசு ரகங்கள் வந்திருக்கு. குறிப்பாக வந்து இந்த வானத்தில் பறக்கக்கூடிய இந்த 10 ஷாட்ஸ் 100 ஷாட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த விபத்தில்லாத பண்டிகையை கொண்டாடணும்னு தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி பட்டாசு ரகங்கள்லாம் வந்திருக்காங்க. உண்மைதான் சார். இந்த வருஷம் நிறையா பட்டாசு ரகங்கள் வந்திருக்கு. புதுசாகவும் வந்திருக்கு, பசங்களுக்கு பிடிக்க மாதிரியும் வந்திருக்கு. அவங்களுக்கு இப்போ என்ன ஆகணுன்னா, பசங்க வெடிக்கும் போது எந்த தொந்தரவும் ஆகாமல் எல்லா பசங்களும் வெடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நிறையா பட்டாசு வந்திருக்குங்க. யாரும் பசங்க வெடிக்கும் போது யாரும் டேமேஜ் பண்ணிக்காமல் அவங்கவுங்க பாதுகாப்பாக வெடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வெடிக்காது. பசங்கள்லாம் வெடித்தோம்னா இந்த தடவை பட்டாசும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்குங்க. நிறையா பட்டாசு வந்திருக்கு. சேஃப்டியாக இருக்க அளவுக்கு பட்டாசு வந்திருக்குங்க. இந்த ஆண்டை பொறுத்தவரை குழந்தைகளையும் இளைஞர்களையும் கவரும் வகையில் ஏராளமான பட்டாசு ரகங்கள் வந்துள்ளன. குறிப்பாக அதாவது பட்டாம்பூச்சி வடிவில் ஆன அந்த பட்டாசு ரகங்கள் அதாவது பட்டாம்பூச்சி போலவே ஒளி எழுப்பும் வகையில் இருக்கின்றன. அதே போல மயில் தோகை விரித்து ஆடுவதை போல அந்த மயில் பீகாக் பட்டாசு ரகங்கள், அதே போல வானில் சென்று 20 வெடி 30 வெடி என்ற ஸ்கை ஷாட் புது ரகங்கள் என பல்வேறு வகையான வெடிரகங்கள் வந்திருக்கின்றன. எனவே பொதுமக்களை பொறுத்தவரை ஆர்வமோடு வந்து அந்த பட்டாசு ரகங்களையும் வாங்கி செல்லும் அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை விபத்தில்லாத தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதே அனைவருடைய நோக்கமாக இருக்கின்றது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.